திருக்குறள் கேள்வி. செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாகும். அந்த செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையான செல்வமாகும். வயிற்றின் பசிக்குத் தேவை உணவாகும். செவியின் பசிக்குத் தேவை கேள்வி என்னும் செல்வமாகும். செவியின் பசிக்கு கேள்வி என்னும் உணவை உண்டவர் இந்த பூலோகத்தில் வசித்தாலும் தேவர்களுக்கு ஒப்பாவார். கல்வி கற்கவில்லை என்றாலும் கற்றவிடம் கேட்டு கேள்வி ஞானத்தைப் பெற வேண்டும். அந்த ஞானம் பின்னொரு காலத்தில் அவரது வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக பயன்படும். சான்றோரிடம் கேட்டு பெறும் ஞானம் பின்னொரு காலத்தில் அவரது வாழ்க்கையில் சறுக்கும் நேரத்தில் ஊன்றுகோலாக பயன்படும். எவ்வளவு சிறியதாயினும் நல்லவற்றை அவையில் கேட்டு அறிய வேண்டும். அது அவையில் ஒருவனுக்கு பெருமையைத் தரும். கேள்வி அறிவு உடையவர் எதையும் தவறாக எண்ணவும் மாட்டார், தவறாக சொல்லவும் மாட்டார். காது நன்றாக கேட்கும் சக்தி இருந்தாலும் கேள்வி அறிவு கேட்காத காது செவிட்டுத்தன்மை உடையதே. கேள்வி அறிவு இல்லாதவர் வணக்கமான சொற்களையோ இனிமையான சொற்களையோ பேசுபவராக இருக்க முடியாது. செவியால் கேள்வி சுவையை உணர முடியாதவர் வாயால் உணவின் சுவையை மட்டும் உணர்ந்தவர் இறந்தாலும் என்ன, உயிரோடு இருந்தாலும் என்ன?